தலைப்பு கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 6வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 6:8. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அழுகை என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால், நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உள்ளத்தை உடைக்கும் பொழுது, நாம் ஏமாற்றம் அடையும் போது, இழப்பு வரும்பொழுது, வியாதியிலே தாங்க முடியாத வலி வரும்போது, பொல்லாத மனிதர்களின் தூஷண வார்த்தைகளால் நம்முடைய உள்ளம் உடைந்து நாம் என்ன பண்றோம்? அழுகிறவர்களா இருக்கிறோம். ஆமா தானே? நமக்கு யாரும் உதவி செய்யாத பொழுது, திக்கற்றவர்களாய் நிற்கும் பொழுது, ஐயோ ஒரு அனாதை போல நான் இருக்கிறேனே என்று சொல்லி உள்ளம் உடையும் போது அழுகை வருகிறது. ஆமா தானே? எவ்வளோ அடக்கி பார்க்கிறோம், அது முடியாத போது நம்முடைய உள்ளம் உடைந்து அது கண்ணீராய் வெளிப்படுகிறது. அது கண்ணீராக வெளிப்படுகிறது. இங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் உண்டு. உள்ளம் உடைந்து நொறுக்கப்பட்டு அவமானத்திலே, தனிமையிலே, வேதனையிலே, ஏமாற்றத்திலே, பலவீனத்திலே, வியாதியிலே, போராட்டத்திலே, தோல்வியிலே, இழப்பிலே உள்ளம் உடைந்து என்ன பண்றோம்? அழுகிறவர்களா இருக்கிறோம். நான் அழலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஆமா தானே? ஒவ்வொருவரையும் நான் கேட்பேன் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்வீர்கள். பிரதர், இதற்காக நான் அழுத நாட்கள் உண்டு, இதற்காக நான் அழுது கொண்டு தான் இருக்கிறேன், இந்த பிரச்சனைக்காக நான் அழுகிறேன், இந்த வியாதிக்காக நான் அழுகிறேன், இந்த பலவீனத்திற்காக அழுகிறேன், இந்த இழப்பிற்காக அழுகிறேன். அழுகை அழுகை அது வேதனையின் உச்சக்கட்டமாக இருக்கிறது. மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கலாம், கேட்டு இருப்பார்கள். அவங்களுக்கு புரிந்ததெல்லாம் என்னவா இருக்கும் என்று சொன்னால், ஏதோ இந்த பிரச்சனைக்காகத்தான் அழுகிறாங்க, அப்படிதானே இருக்கும். ஆனா அந்த டெப்த் இருக்கு தெரியுங்களா, அந்த ஆழம் இருக்கிற பாருங்க, அந்த அழுகையின் ஆழம், அந்த காயத்தின் ஆழம் ஒருத்தனும் அறிய முடியாது, ஆண்டவரை தவிர, ஆண்டவர் இயேசுவை தவிர. ஏன் அழுகிறார்கள் என்கிற அந்த டெப்த், அந்த ஆழம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த வலியின் வேதனை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த துன்பத்தின் வேதனை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த இழப்பின் வேதனை கர்த்தராகிய இயேசுவுக்கு மாத்திரம்தான் புரியும். ஹல்லேலூயா. இங்க தாவீது சொல்றார், நான் அழுதேன். என் அழுகையின் சத்தத்தை யார் கேட்டாங்க? ஆண்டவர் கேட்டார். அந்த உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்பட்டு இருக்கிற அந்த பாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவராகிய இயேசு நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, எதற்காக அழுகிறார்களோ அந்த அழுகையை நிறுத்தி அந்த அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றவர்களுக்கு தெரியாது, நீ அழுது கொண்டு இருக்கிற அந்த அழுகையின் சத்தம் ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உள்ளம் அழுகிறதை தேவனால் மாத்திரம்தான் புரிய முடியும், அறிய முடியும். வேறு யாராலும் அதை ஆராய்ந்து பார்க்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏதோ அழுகிறார்கள், ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 1% காரணம்தான். ஆனால் 99% அல்ல, 100% நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இந்த கால வேளையில் உங்கள் புலம்பலையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு உனக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் இயேசு உண்டு. சோர்ந்து போவாதே, சோர்ந்து போவாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடும். உள்ளம் உடையும் பொழுது என் தேவனே, ஹல்லேலூயா, உறவாய் நீர் வாரும் இறைவா என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து துதித்து அந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தையிலே பலனடைவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சீரகை இழந்த பறவை ஒடிந்த கிளையாய் தரையில் விழுந்து உம்மை பார்க்கிறே, என் உதவி உம்மிடமே. உம்மை பார்க்கிறே, என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உலகம் தீர்ப்பிடலாம், உம்மால் முடியுமா? பார்ப்பவர் நகைக்கலாம், உம்மால் கூடுமா?
ஹalleluya. என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தனிமையிலே சத்தமிட்டு அழுகிறார்ல, யாருமே எனக்கு இல்லைன்னு அழுகிறல்ல, ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிறார். ஹalleluya, ஆமென். கேட்கிறவர் மாத்திரமல்ல, உன் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவனாகி கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இயேசுவே, சத்தமாக சொல்லுங்க, என் ஆண்டவரை பார்த்து, என் இயேசுவே, என் இயேசுவே. என் உள்ளம் அழுகிறதை இந்த உலகத்தில் யாருமே அறியவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர் நீர் ஆண்டவரே. என் உள்ளம் அழுகிறதை எல்லாம் நீர் கேட்கிறவராய் இருக்கிறீர். கேட்டு என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீர் ஆண்டவரே. என் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். கரங்களை நல்ல பயத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்னால் சரிங்களா, தன்னுடைய அவமானத்திற்காக அழுதாள். நான் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, எனக்கு பிள்ளை இல்லை என்கிறதுனால என் சக்காலத்தி என்னை அவமானப்படுத்துகிறாள் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். வாசிங்க 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அங்கே பார்க்கிறோம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாளாம். கவனிக்கிறீங்களா? எப்படி அழுதா? மிகவும். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மிகவும் மனம் கசந்து மிகவும் அழுதாள். மனம் கசந்து என்ன பண்ணாங்க? மிகவும் அழுதாள். மனம் கசந்து. எவ்வளோ பாரம் இருந்திருக்குல்ல, எவ்வளோ வேதனை இருந்திருக்குல்ல, எவ்வளோ காயம் இருந்திருக்குல்ல, எவ்வளோ வலி இருந்திருக்குல்ல. மனம் கசந்து அழுது அழுது மிகவும் அழ ஆரம்பித்தாள். உடைந்த, நொறுக்கப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு மிகவும் அழுதாள். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள சில நேரங்கள் கடந்து போகிறோம் இல்லை, மிகவும் அழுகிறோம் இல்லை. பாருங்க என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். நல்லா கவனிங்க. அங்க இருக்கிற ஏலி அவள் மனம் கசந்து மிகவும் அழுகிறத பார்க்கிறார். இல்லை, இவ குடித்திருக்கிறாள் போல, இவள் வெறித்திருக்கிறார் போல. கவனிங்க. அதனால்தான் தன்னையே அறியாமல் மறந்து குடி போதையினால் என்ன பண்றாவோ இங்க இருக்கிறா போல இருக்கிறது. கேட்கிற, நீ குடிச்சிருக்கியா? நீ குடிச்சிருக்கியா? நீ வெறித்திருக்கியா? ஏன் இவ்வளவு நேரம் அழுற? உன் குடி போதையினால் தான் இப்படி நீ அழுகிறியான்னு சொல்லு. நான் சொல்ற பாருங்க, 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, அப்படியல்ல என் ஆண்டவனே, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மன வருத்தமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் மனபாரமுள்ள ஒரு ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவ சொல்றா, ஐயா, நீ நினைக்கிற மாதிரி நான் திராட்சை ரசத்தை ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கல. என் உள்ள அவ்வளோ வேதனையினால் நிறைந்து இருக்கிறது, அவ்வளோ பாரத்தினால் நிறைந்து இருக்கிறது, அவ்வளோ அவமானப்படுத்தப்படுகிறேன். என் காயம் மாறாதது. எங்க போறது? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சன்னதி. அந்த சந்ததியில தான் என் இருதயத்தை என்ன பண்றேன்? கர்த்தருடைய சந்நிதியிலே என்ன பண்றேன்? என் இருதயத்தை என்ன பண்றேன்? ஊற்றுகிறேன். என் இருதயத்தை ஊற்றுகிறேன். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, மனிதர்களால் அறியவும் முடியாது, மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரால் அவரால் தான் அறிந்து கொள்ள முடியும். நீ எதற்கு அழுகிறாய்? எதற்கு வேதனைப்படுகிறாய்? எதற்கு துன்பப்படுகிறாய்? எதற்கு பாரப்படுகிறாய்? ஒருவேளை எனக்கு தெரியாத இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்றார், உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்கிறேன்.
ஆனால் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியத்தில் ஊற்றிவிட்டால் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? வாசிக்கலாம், வாசிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அப்புறம் அவள் துக்கமுகமாகவே இருக்கல. ஆமா, ஏன்னா கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு சொல்லுங்களேன், ஆண்டவரே என் அழுகையின் சத்தத்தை கேட்பீர் ஆண்டவரே, என் அழுகையின் சத்தத்தை நீர் கேட்பீர். இந்த உலகம் வேண்டுமானாலும் என் அழுகையின் சத்தத்தை கேவலப்படுத்தலாம், இந்த உலகம் வேண்டுமானாலும் என் அழுகையின் சத்தத்தை ஏளனப்படுத்தலாம். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவோ என் அழுகையின் சத்தத்தை ஒரு நாளும் ஆண்டவரை ஏளனப்படுத்த மாட்டீர். அந்த அழுகையின் சத்தத்திற்கு எப்பொழுதுமே பதில் உண்டு. ராஜாதி ராஜனே, எப்பொழுதுமே பதில் உண்டு, எப்பொழுதுமே பதில் உண்டு. சோர்ந்து போவாதே அன்பு பிள்ளையே, சோர்ந்து போவாதே. உன்னை அழ வைக்கிறவர்கள் ஆண்டவர் உன் அழுகையை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் தான். உன் புலம்பலை ஆண்டவருக்கு அதுதான் ஆசை. அழுறது ஆசை கிடையாது. ஆண்டவர் உன்னை அனந்த சத்தத்தோடு உன்னை மகிழ பண்ணுகிறது தான் அவருடைய சந்தோஷமாய் இருக்கிறது. கலங்காது. இந்த ஆண்டவரை யாரோ எனக்கு சொந்தமில்லாதவர் என்று சொல்லி நினைச்சிடாது. நீயும் ஒரு மனுஷனை போலத்தானா கடவுளே, என் அழுகை சத்தம் உனக்கு கேட்கலையா? எத்தனையோ காரியங்களுக்காக நான் அழுது நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இழந்து அழுகிறேனே, என் சத்தம் மனுஷனுடைய உள்ளம் போல் உம்முடைய உள்ளமா என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை பிள்ளையே, இல்லை இல்லை. உன் தகப்பனுடைய உள்ளமாய் ஆண்டவருடைய உள்ள இருக்கிறது. உன் தாயின் உள்ளமாய் ஆண்டவருடைய உள்ள இருக்குது. அதற்கு மேலாய் உன் தகப்பனும் தாயும் அதற்கு மேலான உள்ளமாய் அவருடைய உள்ளம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. 20வது வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஆமென். அந்த சத்தம் ஆண்டவர் கேட்டதினாலே அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது. சாமுவேல் எப்படி பிறந்தான்? அந்த அழுகை, அன்னாளின் அழுகையின் சத்தம் ஆண்டவரிடத்துல போனது. தேவைப்படும். இன்னைக்கு உன் அழுகையின் சத்தத்துக்கு பதில் உண்டு. அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். கேட்டு உனக்கு பதில் செய்கிறவராயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமா, பிள்ளை பிறந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அண்ணால் எப்படி தெரியுமா துதித்து பாடுறாங்க? வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். வாசிக்கலாமா? 1ஆம் வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்போது அண்ணால் ஜெபம் பண்ணி இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பாருங்க, அவளுடைய இருதயத்திலே அவ சொல்றா, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்திலே பாரம் நிறைந்து இருக்கிறவள். ஆனா இங்க என்ன சொல்ற தெரியுமா? என் இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன் சொன்னா, கர்த்தர் அவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்ததினால தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த கால வேளையில என் அழுகையின் சத்தத்தை கேட்பார். அப்பா, ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும்போ ஆயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. நல்ல கரங்களை உயர்த்தி, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மா
அம்மாவும் நீரே, என் அப்பாவும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். எல்லாமே நீங்க தானப்பா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் எல்லாருடைய கரங்கள் ஆண்டவரை பார்த்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான. ஆண்டவரை பார்த்து நல்லா ஆமென். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாம் நீங்கதானப்பா. ஹalleluya. நல்லா கரங்களை உயர்த்து. ஜீசஸ் ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். பாருங்க, ஒரு குழந்தையை கொடுக்கல ஆண்டவர், இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்தாராம். அந்த அழுகையின் சத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் ஆண்டவர். சத்தமா என் அழுகிறேன் ஆண்டவரே, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர் ஆண்டவரை. சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்ல, அப்பா நான் அழுகிற சத்தம் உன் காதுல விழுது ஆண்டவரே. அந்த அழுகையின் சத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அந்நாள் உம்மை துதித்து பாடினது போல நான் உம்மை துதித்து பாடுவேன் ஆண்டவரே. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை போல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல் ஒரு கண்மலையும் இல்லை. கர்த்தருக்குள் நான் களி கூறுகிறேன். அப்படியாய் கர்த்தர் உங்களை களி கூறும்படி செய்வார்கள். சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹalleluya 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 ஹalleluya. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, எனக்கு பைபிளில் நிறைய சம்பவங்கள் பிடிக்கும். கதையல்ல, இது சம்பவங்கள். வேதாகமத்தில் நிறைய சம்பவங்கள் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப 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 என் மனசை தொட்ட காரியம் ஒன்று உண்டு. சரிங்களா, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். நான் உங்களுக்கு கேட்குறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷி அழுகிறத பார்த்து கண்ணீர் விட முடியுமா? சொல்லுங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒருத்தி மரியாள், அவள் அழுகிறதை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். பாருங்க, இன்னைக்கு அவள் அழும்போது ஆண்டவர் கண்ணீர் விடுறார் என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அழும்போது ஆண்டவர் கண்ணீர் வடிக்காமல் இருப்பார்.
சொல்லுங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மையில் அவளார், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் அல்லவா அவர். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லி பாருங்க. நீ அழும்பொழுது ஆண்டவர் அழாமல் இருப்பாரா? நிச்சயமாக அழுவார், நிச்சயமாக அழுவார். ஏன்னு சொன்னா நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகள் அல்லவா. அவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வமாக இருந்தால் கூட நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் எதற்காக அழுதாள்? ஐயோ, எனக்கு இருந்த ஒரே ஒரு சகோதரன் மரித்து விட்டானே, எனக்கு யார் இன்னைக்கு? யாருமே இல்லையே, ஒரு அனாதை போல நான் மாறிவிட்டேனே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் இருந்திருப்பீர் என்று சொன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. நீ எங்கே போனீங்க ஆண்டவரே? எங்கே போனீங்க? ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? என் வாழ்க்கையில நீ இல்லாததுனால் தானே இப்படிப்பட்ட ஒரு இழப்பு. ஆண்டவருடைய மனசு உடனே உடைந்து போனது, உடனே உடைந்து போனது. அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் அப்படியே வர ஆரம்பித்தது. இன்னைக்கு நீ அழும்போது உனக்காய் அழுகிற தெய்வம் உண்டு என்பதை மறந்து போகாது. நீ உள்ளம் உடைந்து அழும்போது, உள்ளம் நொறுக்கப்பட்டு அழும்போது, உள்ளம் அவமானத்திலே, வியாதியிலே, தவிப்பிலே, போராட்டத்திலே, குறைவிலே, தனிமையிலே, இழப்பிலே, தோல்வியிலே நீ அழுகிறாய் அல்லவா, அந்த அழுகையிலே உனக்காக பங்கெடுக்கிறவர், அந்த அழுகைக்கு சொந்தக்காரராய் அவரும் மாறிவிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உனக்காக அழுகிற தேவன் உண்டு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன தெரியுமா அர்த்தம்? உன் பாரங்களை சுமந்து கொள்கிற தேவன் உண்டு, உன் வேதனைகளை பகிர்ந்து கொள்கிற தேவன் உண்டு. சில நெருக்கமானவர்கள் நாம் அழுதால் அவர்களால் அழாமல் இருக்க முடியாது, உடனே அழுது விடுவார்கள். சில நெருக்கமான சொந்தம் நீங்கள் அழுகிறத பார்த்து சில நேரங்களிலே உள்ளம் உடைந்து அழுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஐயோ, இந்த பாரத்தை நானும் சுமந்து கொள்கிறேனே, இந்த வேதனையினான நேரத்தில் நானும் அவர்களோடு கூட பங்கு கொள்கிறேனே, அந்த அழுகையிலே எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி அழுவார்கள். ஆமீன். நம்முடைய அழுகைக்கு பங்காளியாக இருக்கிற ஆண்டவர் இயேசு உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அன்பு பிள்ளையே, எதற்கெல்லாம் நீ எழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுகளில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் இந்த கால வேளையில் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார், 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 உனக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்னும் நீ அழவே வேண்டாம். நீ உனக்காக கண்ணீர் சிந்துகிற தெய்வம் உண்டு, உனக்காக கண்ணீர் சிந்துகிற இயேசு உண்டு. உன் உள்ளம் நொறுக்கப்பட்டால் அவருடைய உள்ளமும் நொறுக்கப்படும். உன் உள்ளம் வேதனைப்பட்டால் அவருடைய உள்ளமும் வேதனைப்படும். ஹல்லேலூயா. எதற்காக அழுதால்? தன் சகோதரன் இழந்து போனதினால் அழுதால். நேரா போனார் ஆண்டவர். வாசிக்கலாம், வாசிங்க. யோவான் 11வது அதிகாரத்தில் 43வது வசனம், 44வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய். லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தம். அந்த சத்தம் எதற்காக வந்தது? சொல்லுங்க, அந்த சத்தம் எதற்காக வந்தது? அழுகையினாலே. சொல்லுங்க, அழுகையினாலே. அழுகையினாலே ரீகாரா தாரா சந்தரதனமா. அழுகையினாலே மரியாளுடைய கண்ணீர் அழுகை அவரை உரக்க சத்தமாய் உரக்க சத்தமிட வைத்தது. அவர் உரக்க சத்தமாய் லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. என்ன நடந்தது? அப்பொழுது மரித்தவன் வெளியே உயிரோடு வந்தான். ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு தேவ பிள்ளை. அதுவும் நீ யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளை நீ. ஆண்டவருடைய பிள்ளை நீ. அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட பிள்ளை நீ. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உண்மையாக சொல்லுங்க, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எவ்வளோ நாள் அழுதுட்டு இருக்கீங்களே. சில நினைக்கிறீங்க, எவ்வளோ நாள் அழுதுட்டு இருக்கிறேன்ப்பா, எவ்வளோ நாள் அழுகிற ஆண்டவரே, எவ்வளோ நாள் அழுகிறேன் ஆண்டவரே, எவ்வளோ நாள் அழுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அழுத போதெல்லாம்
என் அருகில் வந்த கருங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கருங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், இயேசுதான். நல்ல கரங்களை தட்டி இயேசுதான், இயேசுதான். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்த நல்லா சத்தமா, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் ஆமென் ஆமென் நல்லா இன்னும் கரங்களை நல்லா தட்டி கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே Praise the Lord. Hallelujah. என் அழுகையின் சத்தத்தை கேட்கிற என் தெய்வம் இயேசு எனக்கு உண்டு. சத்தமா சொல்லுங்க, என் அழுகையின் சத்தத்தை கேட்கிற என் இயேசு உண்டு. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க, என் அழுகையின் சத்தத்தை கேட்கிற. கேட்டு சும்மா போயிட்டு வரா? சொல்லுங்க, கேட்டு சும்மா போயிடுறதா? உனக்காக கண்ணீர் விடுவார், உனக்காக கண்ணீர் விடுவார். எதற்காக அழுகிறியோ அதற்காக பாரப்படுவார். எதற்காக அவமானத்தில், வேதனையில், இழப்பில், குறைவில் அவரும் அழுவார். ஐயோ என் பிள்ளை அழுது, என் பிள்ளை அழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் வியாதிப்பட்ட போது, அநேக நேரங்களிலே என் பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது, வியாதிப்படும் பொழுதெல்லாம் என் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வரும். ஐயோ குழந்தை வேதனைப்படுது, இவ்வளோ ஜுரம் ஆயிடுச்சு, இவ்வளோ சிக்காயிட்டானே. அநேகர் வேதனைப்படுறல்ல, அழுவேன். ஆமாம், என் அப்பாவும் அப்படி தானே, என் இயேசுவும் அப்படி தானே, நானும் அவருடைய பிள்ளை தானே. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்து போவாத, யாரும் இல்லைன்னு சோர்ந்து போவாத, அனாதை நினைக்காத, அனாதை போல அழுற நினைக்காத, தனிமையில் அழுறனே, என் சத்தம் யாருக்கும் கேட்கலன்னு சொல்லாத. கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார், கேட்டு உனக்கு பதில் செய்கிறவராயிருக்கிறார். சோர்ந்து போவாதே, சோர்ந்து போவாதே. உன் ஆண்டவர் அன்பாயிருக்கிற ஆண்டவர், உன்னை அதிகமாய் நேசிக்கிற உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. உலகத்தில் உன்னை யாரும் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்க முடியாது. மனிதருள்ள அன்பை காட்டிலும் மேன்மையான அன்பு, அறிவு கெட்டாத அன்பாய் கர்த்தர்
உன்னை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தோஷமா சொல்லுங்க. இழப்பின் மத்தியிலே வடித்த கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுத்தார். அவமானத்தின் மத்தியிலே வடித்த கண்ணீர் அன்னாளின் கண்ணீர். அந்த கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், பதிலை கொடுத்தார். இழப்பின் மத்தியிலே கண்ணீர் வடித்து அழுதால் மரியாள். அந்த மரியாளின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், கேட்டு பதிலை கொடுத்தார். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையிலே தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. தனிமையா வாலிப குழந்தையை சுமந்து கொண்டு ஆகார் என்கிறவள் வனாந்தரத்தில் நடந்து போறாள். ஒரு துருத்தியிலே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போறா. வனாந்தரத்தில் நடந்து போறா. நல்லா கவனிங்க. ஒரு நேரம் வந்த உடனே அந்த துருத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் செலவழிந்து போனது. வாலிப குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். தாகத்தினாலே அழ ஆரம்பிக்கிறான். கதறான், கத்துறான். எங்கேயும் தேடி பார்க்கறா, தண்ணியே இல்லை, தண்ணியே இல்லை. சொல்றா, ஐயோ என் பிள்ளை சாகிறத நான் பார்ப்பேன், யாருமே இல்லையே, என் கணவன் என்னை துரத்தி விட்டான், அனாதை போல் இருக்கிறேனே, என் தாயும் இல்லை, எனக்கு தகப்பனும் இல்லை, இந்த வனாந்தரத்தில் எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி அவள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16வது வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுறான். ஆகார் சத்தமிட்டு அழுறான். தான் வாலிப பிள்ளை இஸ்மவேல் தண்ணீரால தண்ணிமா தண்ணி தண்ணி தண்ணின்னு கதறான். கவனிங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ் லிசன். ஆண்டவர் பேசும்போது கவனிங்க. எங்கேயோ பார்க்காது, உனக்காக தான் பேசுகிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ கேட்குறல்ல, என்னை யாரும் பார்க்கல, இந்த ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாரோ, சீயனோ கர்த்தர் என்னை மறந்துட்டான், ஆண்டவர் என்னை கைவிட்டான்னு சொல்லி அநேக நேரம் புலம்புறல்ல. ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிழைக்கிறாம்பல் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. உனக்காகத்தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் உன் அருகில் வந்து பேசுகிறார். சத்தமிட்டு ஆகார் அழுகிறாள். ஐயோ என் பிள்ளை செத்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பிள்ளை கத்துறான், தாகம் தாகம், தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு. என் பிள்ளை தாகத்தினால சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். என் பிள்ளை செத்துட்டு இருக்குது, தாகத்தால் என் பிள்ளை சாவுது, தாகத்தால் என் பிள்ளையுடைய உயிர் போயிட்டு இருக்கிறது, அதை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லி சத்தமிட்டு வனாந்தரத்தில் அழுகிறான். யாரும் இல்லாத இடத்துல சத்தமிட்டு அழுகிறான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் அவள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். சத்தமா சொல்லுங்க. ஏன் திறந்தாரு?
அழுகையின் சத்தம். சத்தமா சொல்லுங்க, அழுகையின் சத்தம், அழுகையின் சத்தம், அழுகையின் சத்தம். வனாந்தரத்தில் யாருக்குமே கேட்கல அழுகையின் சத்தம். கணவனுக்கு கேட்கல, உறவு கேட்கல, யாருங்க அழுறல, அழுறல, அழுறல. ஆமாண்டவரே, அழுறாண்டவரே, அழுறாண்டவரே, அழுறாண்டவரே. வியாதியிலே, துன்பத்திலே, போராட்டத்திலே, பலவீனத்திலே, இழப்பிலே, பாவத்திலே, சாபத்திலே அழுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம்பிங்க கவனி, கவனி. கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். எவ்வளவு அலைஞ்சிருப்பா தண்ணீருக்காக இல்லை, ஆனால் கர்த்தர் கண்களை திறந்தாராம். ஏன் திறந்தாரு? அழுகையின் சத்தம். சத்தமா சொல்லுங்க, என் அழுகையின் சத்தம் அங்க நீரூற்றை உண்டாக்கும். என் அழுகையின் சத்தம் என் ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார், நீரூற்றை உண்டாக்குறவராயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உடனே என்ன பண்ண தெரியுமா? தண்ணீரை எல்லாத்தையும் எடுத்து பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பிள்ளை சந்தோஷமா என்ன பண்ணு குடிச்சிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இஸ்மவேலின் சரித்திரத்தை நான் பார்த்தேன், வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இஸ்மவேலின் வயது 137. ஹல்லேலூயா. போதும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த அழுகையின் சத்தம் அவனை எவ்வளோ வயசு வரலாம் வாழ செஞ்சிச்சு. ஆண்டவரே நன்றி, ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி சப்பா, ஸ்தோத்திரம். அந்த அழுகையின் சத்தம், தம்பி இங்கே கவனி, கவனி, பைபிள் படிக்காத, இங்கே கவனி, அப்புறம் போய் படி வீட்டில். அந்த அழுகையின் சத்தம் இஸ்மவேலை எவ்வளோ நாள் வரலாம் வாழ செஞ்சுதான்? 137 வருஷம் வரையிலும். செத்துருவான்னு சொன்னால, என் பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொன்னா இல்லை, நான் சாகிறத எப்படி பார்ப்பேன்னு சொன்னா இல்லை. அந்த அழுகையின் அழுகை சத்தமிட்டு அழுதால, அந்த அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இப்போ எத்தனை வருஷம் எல்லாம் வாழச்சிதாங்க? 137 வருஷம் எல்லாம் வாழ்ந்தாமா. ஹல்லேலூயா. சத்தமா, சந்தோஷமா. இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், என் ஏசப்பா எவ்வளோ நல்லவர். ஏசப்பா நீ எவ்வளோ நல்லவர் அப்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். என் ஆண்டவர், ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே நான் நம்புகிற மனிதர் போல நீ இருந்துருவியான்னு சொல்லி நினைச்ச நாட்கள் உண்டு. இல்லை, அவர் வேற. சொல்லுங்க, அவர் வேற. டாடி நீங்க வேற டாடி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நீ வேறப்பா, நீ வேற, நீ வேற, நீ வேற. என் அழுகையின் சத்தத்திற்கு தலைமுறை தாண்டின ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், என் அழுகையின் சத்தத்தை நீர் கேட்கிறவர். ஹல்லேலூயா. 12 பிள்ளைகள் பெற்று பிரபுக்களாய் அவர்கள் மாறினார்களாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில், நல்ல கரங்களை தட்டி, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு வருபவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்த, நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி, நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை, நீங்க அப்பா நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை, நீங்க தாப்பா ஏ நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு வருபவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே,
கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் நல்லா உற்சாகமாக இல்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கள் அப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. என்ன சத்தமா? நீங்கள் அப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு வரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எதற்கெல்லாம் நீ அழுதையோ அந்த சத்தம் ஆண்டவருடைய காதல அந்த சத்தத்தின் அழுகையின் சத்தத்தை, அந்த அழுகையின் ஆழத்தை அறிந்தவர் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அழுகையின் ஆழத்தை உணர்ந்தவர். இன்னும் சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டார். கவலைப்படாத, உன் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துரித்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னொன்னுக்கும் பதில் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா, எதற்கெல்லாம் அழுதையோ உன் கண்ணீர் யாவையும், அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். கண்ணீர் யாவையும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எதற்கெல்லாம் அழுதையோ, சத்தமா சொல்ல, எதற்கெல்லாம் அழுதையோ, எதற்கெல்லாம் அழுகிறாயோ, எதற்கெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாயோ அத்தனையும் கர்த்தர் துடைப்பார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். அப்படியே எழுந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி சொல்ற ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடவுள் எனக்காக இருப்பதற்காக, இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் இயேசு எனக்காக இருப்பது. ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. நல்ல வாயத்தருது, நல்ல வாயத்தருது, நல்ல வாயத்தருது. அப்பாவோட பேசலாமா? அப்பா, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆண்டவரோட பேசும், கண்ண மூடி ஆண்டவரோட பேசும். அப்பா ஸ்தோத்திரம், என் சத்தம் உனக்கு கேட்குதுப்பா. நான் அழுகிறேனே, அது கேட்குதுப்பா உமக்கு. அந்த சத்தம் எதுக்காக அழுகிறேன், என் வழி என்ன, என் வேதனை என்ன, கண்ணீர் எதனால வந்தது, ஏன் வருது, எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஆண்டவர். இன்னைக்கு அழுகையின் சத்தத்தை கேட்கும்படியா ஆண்டவரை பார்த்து நிறைய மனிதர்களால் அழுதுட்டப்பா, நிறைய தோல்வினால் அழுதுட்ட ஆண்டவரை, நிறைய அவமானத்தினால் அழுதுட்டு இருக்க ஆண்டவரை, நிறைய இழப்பினால் அழுகிற ஆண்டவரை, நிறைய பாடுகளினால் அழுகிற ஆண்டவரை, இன்னைக்கு உன் சத்தத்தை கேட்ட ஆண்டவரை. என் அழுகையின் சத்தத்தை கேட்கிற என் தெய்வம் உண்டு, என் அழுகையின் சத்தத்தை கேட்கிற என் தெய்வம் உண்டு, என் அழுகையின் சத்தத்தை கேட்கிற என் தெய்வம் உண்டு, என் அழுகையின் சத்தத்தை கேட்கிற என் இயேசு உண்டு. கரங்களை நல்லா உயர்த்தி என் கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியா, என் முகங்களில் வருகிற கண்ணீரை துடைக்க நீர் வந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணீரை துடைப்பதற்காக வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அன்று மரியாளின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், ஆண்டவரே, அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுத்த என் ஆண்டவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்று அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவனாகி கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்த என் தகப்பன் இயேசுவே ஸ்தோத்திரம். ஆகார் அழுதாலே, யார் இல்லாத இடத்துல அழுதாலே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டீரே, பதிலை கொடுத்தீரே. நான் வடிக்கிற கண்ணீர் ஆண்டவரே, நான் வடிக்கிற கண்ணீர், நான் அழுகிற கண்ணீர் ஊரிக்கா பாராதானாமா ஓ சமூகத்தில் வெளியேற பெற்றது ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, அக்கறை உண்டு, அன்பு உண்டு, ஆறுதல் உண்டு, பதில் உண்டு ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பதில் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க. கர்த்தருடைய கரம் கண்களை துடைக்கிறத இதோ உணர்கிற ஒரு நேரம் அது. கர்த்தரும் கண்ணீர் யாவையும் துடைத்து உனக்கு பதில் கொடுக்கிற ஒரு நேரம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் மூழ்கும் நேரம், நங்குருமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே இயேசுதா. எல்லாம் அறிக்கை பண்ணு, நல்லா அறிக்கை பண்ணு, நல்லா அறிக்கை பண்ணு, வாயில் அறிக்கை பண்ணு, நல்லா அறிக்கை பண்ணு. இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் சுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் விழுந்த நேரத்திலே அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, அழுதப்பா, அப்பா, 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 எடி வந்த டாடி. யாரும் இல்லை என்று எழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம்
இயேசுதான். ஒரு அற்புதம், ஒரு மகிமை உங்களை ஆளுகை செய்கிற நேரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே.